ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். கோடை வெயிலில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நேற்றைய தினம் உபவாச ஜெபத்தை கர்த்தர் சிறப்பாக நடத்தி கொடுத்தபடியால் கர்த்தருக்கு நன்றி. அதற்குள் ஜூன் மாதத்தில் 5 நாட்கள் நம்மை விட்டு கடந்து போயிற்று. சனிக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, மனரம்யமாக இருப்பீர்களாக, பலனாக இருப்பீர்களாக, பாதுகாப்பாக இருப்பீர்களாக. கர்த்தர் அதற்கு உங்களுக்கு ஒத்தாசையாய் இருப்பாராக. இந்த நாளில் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் மிக அருமையான பவுலின் நிருபங்கள். தெசலோனிக்கேய சபை மிகவும் வேத வசனத்தில் விருப்பம் உடையவர்கள், விசுவாசம் உடையவர்கள், வாக்குவன்மை பெற்றவர்கள், அதை நம்புகிறவர்கள், அதை செயலாக்குகிறவர்கள். ஆகியனால்தான் பெரேயா பட்டணத்தாரை குறித்து சொல்லும் பொழுது தெசலோனிக்கேய சபையாரை காட்டிலும் அவர்கள் வேத வாசகங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தெசலோனிக்கேய சபை வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற சபை. அந்த சபை குறித்து சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல. இந்த சபையில கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்பட்டிருந்தது. மாத்திரமல்ல, எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு நாங்கள் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று விடுவிக்கப்படும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே அப்படின்னு சொன்னா, இந்த தெசலோனிக்கேய சபை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, உங்களிடத்தில் நிறைய விசுவாசம் இருக்கிறது, நாங்கள் துர்க்குணர் இடத்துல போய் ஊழியம் செய்யும் போது நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ அந்த அளவுக்கு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதான கிருபையும் வல்லமையும் ஆத்ம பாரத்தையும் உடையவர்களாய் இந்த சபை காணப்பட்டது. அவர்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எதனால உங்களை ஸ்திரப்படுத்துவார்? உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது. ஆகையினால வசனத்தில் நீங்கள் அதிக வாஞ்சியுடையவர்களாய், அதை பரப்புகிறவர்களாய் நீங்கள் செயல்படுகிறது. அப்படினாலே உண்மை உள்ள கர்த்தர்னு சிவார் என்று கேட்டால் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். வசனத்தின் மேல் தாகமுடையவர்களாகிய நீங்கள், வசனத்தை பரப்புகிறவர்களாகிய நீங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்கிற நீங்கள், விசுவாசத்தில் உறுதிப்பட்டதான நீங்கள், அதுவைகளிலிருந்து விலக போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். You are already doing all of these things and God will establish you. உங்களை ஸ்திரப்படுத்தி அந்த ஸ்திரப்படுத்தப்பட்டதான நிலைமையில் இருக்கும் பொழுது தீமை நின்று உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். அப்படி செய்யும் பொழுது நடக்கிற காரியம் என்று கேட்டால் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தர் உங்கள் இருதயத்தை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய். ஸ்திரப்பட்டவர்களாய் இருந்தால் என்ன நடக்கிறது? உங்கள் இருதயங்கள் தேவனை பற்றும் அன்புக்கு நேராய் நடத்தப்படுகிறது, கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. இதை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் கொள்ள தேவனாகிய கர்த்தர் உதவுவாராக. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக, தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்வாராக. யாதொரு மனுஷன், சகோதரி, குழந்தைகள் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை ஸ்திரப்படுத்துவாரே. ஆனால் தேவனால் ஸ்திரப்படுத்தப்பட்டவர்கள் தீமை நின்று நிச்சயமாய் விலக்கி காத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த நபர் நீங்களாயிருக்க இந்த காலவேளையில நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் என்னையும் உங்களையும் அப்படியே தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வாராக. அந்த காரணத்தை அங்கு சொல்லியிருக்கிறார். கர்த்தரோ உண்மை உள்ளவர், உண்மையுள்ள தேவன். அவர் இந்த நாளிலே அதை உங்களுக்கு செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வசனத்தின்படியே கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் என்று சொல்வது போல, ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மால் ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாய், தீமை நின்று விலக்கி காக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய அன்புக்கும் நேராய் நடத்தப்படுகிறவர்களாய், விசுவாசத்தில் வல்லவர்களாய், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய், தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட இந்த காலவேளையிலே ஒத்தாசைப்படும். உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒரு முறை கூட பள்ளிக்கூடத்திற்கு போகிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை பாதுகாத்துக்கொள்ளும், வெயில் தாக்காதபடி அவர்கள் பாதுகாப்பாக இருக்க உதவி. நல்ல ஞானத்தினால, கிருபையினால, இரக்கத்தினால அவளை நிறைத்து காத்தும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபையும் சமாதானம் தங்கி இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். God bless you abundantly again and again and again and again. Amen.